ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அந்த சன்னா மசாலா குருமா தான் செய்ய பார்க்க போகிறோம். என்ன பண்ணேன், நான் வந்து நைட்டே ஊற வச்சேன். அந்த சன்னா மசாலா நான் நைட்டே ஊற வச்சு காலையில் எழுந்துச்சு ஒரு 10 விசில் வச்சேன். நான் அது உங்கள் இஷ்டம் தான். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதை பாருங்கள், 10 விசில் வச்சு எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம வச்சா கொஞ்சம் நல்லா நம்ம தொட்டுன்னு சாப்பிட்டு கரெக்டாக. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் காஞ்ச பிறகு நான் ஒரு 2 வெங்காயம், ஒரு சின்ன சைஸாக இருந்தால் 2 வெங்காயம், பெருசாக ஒன்று போதும். நல்லா வதங்கணும். சுண்டல் வேக வைக்கலே நான் அதில் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். நீங்கள் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு. இந்த வதங்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா இருந்துச்சு. நான் கத்திரிக்கோலை பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். அப்போ தான் பசங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா தூக்கி போட மாட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் இருந்துச்சு. அது போட்டு நல்லா கிளறி விடணும். இது கூட நான் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ஒரு பெருசாக இருந்தால் ஒன்று, நீங்கள் சின்னதாக தான் நீங்கள் 2 எடுத்துக்கலாம். இது நீங்கள் வதக்கூட பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்லாம் வச்சு வதக்கூட ஒரு நார்மல் ஸ்பீடில் இந்த கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சுண்டல் பார்த்தீங்கன்னாக்கா வாய்வுன்றதுனால கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் போடுறேன். நான் ஜஸ்ட் ஒரு பிஞ்சு, இது ஆப்ஷனல் தான். பட்டை மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 1 ஸ்பூன். ஜீரகத்தூள் அது ஒரு 1/4 ஸ்பூன். நான் இதில் வந்து மசாலா தூள்லாம் எதுவுமே போடுறதே இல்லைங்க. அதெல்லாம் போட்டால் தான் இந்த டேஸ்ட் கெட்டு போகும். ஜஸ்ட் ஒரு மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக ஒரு நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரியணுங்க. நல்லா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு விடுது. இந்த சமயத்தில் இந்த வேக வச்சோம் இல்லையா, அந்த சன்னா மசாலா வேணால் தண்ணி வேணால் எடுத்து ஊற்றினா ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த வேக வச்சு தண்ணின்ற சத்து இல்லையா, எப்படின்னா நமக்கு தேவையான தண்ணி தான் ஊற்ற போகிறோம். அது நம்ம வேக வச்சு தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றி இப்போ நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கலர் நல்லா தரும். இப்போ பாருங்கள், சன்னா மசாலா பாருங்கள் மூடி போட்டு வேக வச்சா நல்லா கொச்சி நிற்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பத்தை தேங்காய், ஒரு 3 முந்திரி. உங்ககிட்ட முந்திரி பருப்புலாம் நீங்கள் வெறும் தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைக்கணும். இருங்க நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா திக்காக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தா நல்லா கொச்சின்னு வந்து நல்லா ஊற்றும். இது கூட பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, காஞ்சது கடையில் இருக்கும். அதாவது கஸ்தூரி மெத்தி நிற்கும். அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இதை நம்ம சேர்க்கணும், நல்லா நுணுக்கி சேர்க்கணும். பாருங்க இப்போ எப்படி கலர் இருக்குன்னு பாருங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் லெமனுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் லெமன் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா தோசைக்கு தொட்டுக்க தான் செய்கிறோம். தோசை 2 தோசை ஒரு சப்பாத்தி. இப்போங்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா பிஞ்சது. இப்போ நம்ம நிறுத்திட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட மசாலா தூள் இல்லையா, கறி மசாலா தூள் இல்லையான்னு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் வெறி பட்டை மிளகா தூள், ஜீரகத்தூள் போட்டு வச்சா நல்லா வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு மாற்றிருக்காங்க. இதை பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே புதினா கொத்தமல்லி இதில் போட்டதுனால மேலே வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை விட்டுடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கறிப்பட்டை, அந்த அன்னாச்சி மூக்கு, ஏலக்காய் அதெல்லாம் போன ஹவுஸில் நம்ம சிம்பிளாக இப்படி செஞ்சாலும் நல்லா சூப்பராக இருக்கும்.